بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم، صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வலில் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு மஜ்லிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நுபுவத்தினுடைய மாண்பும் தான் நம்முடைய ஈமானிற்கும் இஸ்லாத்திற்கும் பலமாக இருக்கிறது. நம்முடைய ஈமானும் இஸ்லாமும் தான் நம்முடைய வாழ்வை செழிப்பாக்கி இரு உலகத்திலும் வெற்றியை தரவிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பு, மகத்துவம், சிறப்பு, நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நுபுவத்தினுடைய சிறப்பு, அதனுடைய நோக்கம், அது குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்கின்ற வசனங்களினுடைய ஒரு திரட்டு, அதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله. சூரா 33 வசனம் 56. நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அருள் புரிகிறான். மலக்குமார்கள் நபி அவர்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அவர்களின் மீது பரிபூர்ணமான முறையில் சலாத்தை மொழியுங்கள். ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. சூரா 33 வசனம் 40 முதல் 46 வரை. ما كان محمد أبا أحد من رجالكم. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய ஆண்களுக்கு தந்தையாக இல்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதராக இருக்கிறார்கள். வகான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. காலையும் மாலையும் அல்லாஹ்வை துதியுங்கள்.
ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்தஹு லியுக்ரிஜக்கும் மினத்-துலுமாத்தி இலன்-நூர் வ கான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ் உங்களின் மீது அருள் புரிந்திருக்கிறான். மேலும் மலக்குமார்கள் அருளுக்காக வேண்டி வேண்டுகிறார்கள். அறியாமை என்னும் இருளிலிருந்து நேர்வழி என்னும் பிரகாசத்தின் பக்கமாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. வகான பில் முஃமினீன ரஹீமா, முஃமின்களின் மீது அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். தஹிய்யத்துஹும் யௌம யல்கௌனஹு ஸலாம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். வ அஅத்த லஹும் அஜ்ரன் கரீமா, அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குகிறான். யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, ஓ நபியே, உம்மை நாம் இந்த மக்களுக்கான சாட்சியாகவும் இந்த மக்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம். வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா, அல்லாஹ்வின் பக்கம் நேர்வழி என்னும் பிரகாசத்தின் பக்கமாக அழைக்கக்கூடியவர்களாக நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம். إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما. நிச்சயமாக நாம் உம்மை சாட்சியாளராகவும் சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அனுப்பியிருக்கிறோம். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாகவும் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தியும் வாருங்கள். காலையும் மாலையும் அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்து வாருங்கள். நிச்சயமாக யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய உங்களின் மீது பைஅத்து செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலேயே பைஅத்து செய்தவர் போன்றவர்கள் ஆவார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வினுடைய கை அவர்களினுடைய கை மீது இருக்கிறது. ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸி, யார் அந்த ஒப்பந்தங்களை முறித்து கொள்கிறார்களோ அவர்கள் தனக்கு கேடாகவே அந்த ஒப்பந்தங்களை முறித்து கொள்கிறார்கள். ஒமன் நௌஃபா பிமா ஆஹதுல்லாஹ ஃபஸயுதீஹி அஜ்ரன் அஸீமா, யார் நபி அவர்களோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்கிறார்களோ அவர்கள் மகத்தான கூலி கொடுக்கப்படுவார்கள். وما أرسلناك إلا رحمة للعالمين, உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அற்கொடையே என்று நாம் அனுப்பவில்லை. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. சூரா 3 வசனம் 159. ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உமக்கு கிடைத்த அருளின் காரணமாக நீர் மிகவும் மென்மையானவர்களாக இருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக், நீர் கடுகடுத்தவர்களாகவும் கடின சித்தம் கொண்டவர்களாகவும் இருந்திருந்தால் உம்மை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அந்த மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்களுக்காக வேண்டி நீர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அவர்களிடத்திலே சில விஷயங்களில் ஆலோசனையும் செய்யுங்கள். ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீர் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ்
அவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களை நேசிக்கவும் செய்கிறான். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. சூரா 9 வசனம் 128 மற்றும் 129. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது சிரமம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கடுமையாக வருத்தம் அளிக்கும். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்கள் பேரவா கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கருணை உள்ளம் படைத்தவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ. என்றாலும் அவர்கள் உம்மை புறக்கணித்தால், விலகிச் சென்றால் அவர்களிடத்திலே சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், மேலும் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், மேலும் அவன் மகத்தான அரிஷனுடைய அதிபதியாக இருக்கிறான் என்பதாக உம்மை புறக்கணிக்க கூடியவர்களிடத்திலே நீர் சொல்லிவிடுங்கள். وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون بالبينات والزبر وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. சூரா 16 வசனம் 43 முதல் 44. உமா அர்சல்னா மின் கபலிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம், உமக்கு முன்னால் நாம் சில ஆண்களுக்கு வஹி அறிவித்து இந்த உலகத்திற்கு அனுப்பினோம். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீர் மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களில் யார் கற்றறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் உங்களுக்கு தெரியாதவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுங்கள். பில் பையினாத்தி வஸ்ஸுபுர் வ அன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், தெளிவான அத்தாட்சியோடு உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை அருளினோம். எவைகள் அருளப்பட்டதோ அவைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் அதன் மூலமாக கவனித்துக் கொள்வார்கள், படிப்பினை பெறுவார்கள். குல் யா அய்யுஹன் நாஸு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ الذي له ملك السماوات والأرض لا إله إلا هو يحيي ويميت فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون. சூரா 7 வசனம் 158. குல் யா அய்யுஹன் நாஸு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நபியே மக்களிடத்திலே நீங்கள் கூறுங்கள், ஓ மக்களே, நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக இருக்கிறேன். அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், அவனுக்கே வானம் பூமி அனைத்தும் உரியது. லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனே உயிர்ப்பிக்கவும் செய்கிறான், மரணத்தை தரவும் செய்கிறான். ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹின் நபியில் உம்மியில் லதி யுமினு பில்லாஹி வ கலிமதி, அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், பிறரால் கற்றுக் கொடுக்கப்படாத தூதரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அந்த தூதர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய வேதத்தை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். வத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ
من المثاني والقرآن العظيم. சூரா 15 வசனம் 87. நிச்சயமாக உமக்கு நாம் திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வகையிலான 7 வசனங்கள் கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் வழங்கினோம். மேலும் மகத்தான குர்ஆனையும் வழங்கினோம். إنا فتحنا لك فتحا مبينا. சூரா 48 வசனம் 1. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. நிச்சயமாக நாம் உமக்கு தெளிவான வெற்றியை வழங்கினோம். ورفعنا لك ذكرك. சூரா 94 வசனம் 4. வரஃபஅனா லக ذிக்ரக். நாம் உம்முடைய புகழை மிகவும் உயர்த்தினோம். وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. சூரா 93 வசனம் 4 மற்றும் 5. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நிச்சயமாக உமக்கு முந்தைய காலத்தை விட பிந்தைய காலம் மிகவும் சிறந்ததாக இருக்கும். மேலும் உமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீர் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு வழங்குகிறான். இன்னா அஅதைனாகல் கௌஸர். சூரா 108 வசனம் 1. இன்னா அஅதைனாகல் கௌஸர். நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்னும் தடாகத்தை வழங்கினோம். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். சூரா 54 வசனம் 1. இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். கியாமத் நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. சூரா 17 வசனம் 1. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவுலஹு. பரிசுத்தமான அல்லாஹ் அவனுடைய அடியாராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பரக்கத்து பொருந்திய மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா. தன்னுடைய அத்தாட்சியை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى. சூரா 53 வசனம் 1 முதல் 18 வரை. ஒன் நஜ்மி இதா ஹவா. விழுந்து மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. மா ضل صاحبكم وما غوى. உம்முடைய தோழர் வழிகெட்டவரும் அல்ல, தவறான வழியில் நடக்கக்கூடியவரும் அல்ல. ஒமா யன்திகு அனில் ஹவா. தங்களுடைய விருப்பத்திற்கு மொழியக்கூடியவர்களும் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர்களுக்கு எவைகள் வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர அவர்கள் எதையும் மொழிய மாட்டார்கள். அல்லமஹு ஷதீதுல் குவா.
மிகவும் உறுதியான வல்லமை பொருந்திய ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அந்த வேதத்தை அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். லூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா, அவர்கள் ஆத்ம சக்தி உடையவர்களாகவே நபி அவர்களுக்கு முன்னால் தோன்றினார்கள். வஹுவபில் உஃபுகில் அலா, வானத்தினுடைய கடைகோடியில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். சும்மதனா ஃபதல்லா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நெருங்கினார்கள். ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு வில்லினுடைய 2 நுனிகளை விட நெருக்கமாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கினார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா ஊஹா, நாம் எதை தன்னுடைய அடியாருக்கு வஹையாக அறிவித்தோமோ அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். மா கதபல் ஃபஆது மா ரஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் அவர்கள் எதை பார்த்ததோ அது விஷயத்தில் பொய்யுரைக்கவில்லை. அஃபதுமாருனஹு அலா மா யரா, அவர்கள் எதை பார்த்தார்களோ அது விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அவர்களிடத்திலே விவாதிக்கிறீர்களா? வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, மீண்டும் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். இந்த சிதரத்தில் முன்தஹா, சிதரத்துல் முன்தஹா என்னும் மரத்திற்கு அருகிலே அவர்கள் கண்டார்கள். இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அந்த மரம் ஜன்னத்துல் மஅவா என்று சொல்லப்படுகின்ற சுவர்க்கத்திற்கு அருகிலே இருக்கிறது. இது யக்ஷா சிதரத மா யக்ஷா, அது அனைத்தையும் மூடிக்கொள்ளும் வகையிலான ஒரு விசாலமான மரமாகும். மாசாகல் பஸ்ரு வமா தகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது அல்லாஹ்விடத்திலிருந்து இருக்கக்கூடிய மிக பெரும் அத்தாட்சியாகும். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم. சூரா 68 வசனம் 1 முதல் 4 வரை. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, எவைகளை எழுதுகிறார்களோ அதன் மீது சத்தியமாக. மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், நிச்சயமாக நீர் அல்லாஹ்வின் அருளால் மதி கலங்கியவர் அல்ல. வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன், நிச்சயமாக உமக்கு பிரமிப்பூட்டக்கூடிய மகத்தான கூலி இருக்கிறது. வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான நற்பண்பின் மீது இருக்கிறீர்கள். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش المكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. சூரா 81 வசனம் 15 முதல் 29 வரை. ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ், சென்ற பாதையிலேயே மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய கிரகங்களின் மீது சத்தியமாக. அல் ஜவாரில் குன்னஸ், வால் நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா அஸ்அஸ், மறைந்துவிடக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், உதயமாக கூடிய காலை நேரத்தின் மீது சத்தியமாக. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், நிச்சயமாக இந்த வேத வார்த்தைகள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வந்த வார்த்தைகளாகும். ذي قوة عند ذي العرش مكين, அவர்கள் மிகவும் சக்தி உள்ளவர்கள், அர்ஷ் உடையவனிடத்திலே அவர்களுக்கு உயர்ந்த பதவி இருக்கிறது. முதாஇன் சம்ம அமீன், அவர்கள் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள்.
ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், நிச்சயமாக உம்முடைய தோழர் மதி கலங்கியவர் அல்ல. வலகத் ரஆஹு பில் உஃபிகில் முபீன், அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெளிவாக அடிவானத்திலே கண்டார்கள். ஒமா ஹுவ அலல் கைபி பிதனீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை சொல்வதிலே கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஒமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், இந்த வேத வார்த்தைகள் விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானினுடைய வார்த்தைகளும் அல்ல. ஃபஐன தத்ஹபூன், இதை விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், நிச்சயமாக இந்த வேத வார்த்தைகள் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் ஆகும். லிமன் ஷாஅ மின்கும் ஐ யஸ்தகீம், அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள்தான் நேர்வழி பெறுகிறார்கள். வமா தஷாஊன இல்லா ஐ யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள்தான் நேர்வழியை விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. சூரா 7 வசனம் 157. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி, யார் உம்மி நபியாகிய பிறரால் கற்றுக் கொடுக்கப்படாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ, யஜிதூனஹு மக்தூபன் இன்தகும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இன்ஜீல் வேதத்திலும் தௌராத் வேதத்திலும் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள். யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ யுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாத்தி வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், பரிசுத்தமானவைகளை ஹலாலாக ஆக்கி தருவார்கள், அருவருக்கத்தக்கவைகளை ஹராமாக ஆக்கி தருவார்கள். வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல்லக்லால் அல்லதி கானத் அலைஹிம், மேலும் மக்களினுடைய சுமைகளை அவர்கள் இறக்கி வைக்கக்கூடியவர்களாகவும் அவர்களின் மீது இருக்கக்கூடிய விலங்கை நீக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஃபல்லதீன ஆமனூ பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு வத்தபஅ அன்-நூர் அல்லதி உன்ஸில மஅஹ், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய வேதம் என்னும் பிரகாசத்தை பின்பற்றுகிறார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. சூரா 4 வசனம் 64 மற்றும் 65. ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுத்ஆ பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு பின்பற்றப்படுவதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்டவர்கள், ஜாஊக உம்மிடத்திலே வருகிறார்கள், ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவர்களிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுங்கள், அவர்களுக்காக வேண்டி ரசூல் ஆகிய நீரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக இவர்கள் முஃமின்களாக ஆகவே மாட்டார்கள்.
ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டு அது விஷயத்தில் நீர் தீர்ப்பு வழங்கினால், சும்மலா இஜ்து ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், நீர் வழங்கிய தீர்ப்பு விஷயத்தில் எந்த அதிருப்தியும் இல்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் உண்மையான முஃமின்களாக ஆகவே மாட்டார்கள். قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. சூரா 3 வசனம் 31 மற்றும் 32. குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீர் கூறும், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பிரியம் கொண்டால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக நீர் கூறும். யுஹிப்புக்கும் அல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் உங்களை அல்லாஹ் விரும்புவான், மேலும் உங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல், நபியே நீர் கூறும், அல்லாஹ்வை பின்பற்றுமாறும் அவனுடைய தூதரை பின்பற்றுமாறும். ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், ஒருவேளை அவர்கள் நிராகரித்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை விரும்பக்கூடியவனாக இல்லை. குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. சூரா 9 வசனம் 24. குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீர் கூறும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களாக இருந்தாலும், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நீங்கள் நஷ்டமாகி விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும், வ மசாகின் தர்லௌனஹா, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய வீடாக இருந்தாலும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் விடவும் இவைகள் உமக்கு பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால், ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, நபியே நீர் மக்களிடத்திலே கூறும், அல்லாஹ்விடத்திலிருந்து வேதனையை எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாவிகளுக்கு நேரான வழியை காட்டுவதில்லை. من يطع الرسول فقد أطاع الله ومن تولى فما أرسلناك عليهم حفيظا. சூரா 4 வசனம் 80. من يطع الرسول فقد أطاع الله, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வை பின்பற்றி விட்டார். ومن تولى فما أرسلناك عليهم حفيظا, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து விடுகிறாரோ அவருடைய விஷயத்தில் அவர்களை நீர் பாதுகாக்க கூடியவராக நாம் உம்மை அனுப்பவில்லை. قد جاءكم من الله نور وكتاب مبين. சூரா 5 வசனம் 15. قد جاءكم من الله نور وكتاب مبين, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு பேரொளி வந்துவிட்டது, தெளிவான வேதமும் வந்துவிட்டது. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره
إلا أن يتم نوره ولو كره الكافرون. சூரா 9 வசனம் 32. யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாயாலேயே அல்லாஹ்வினுடைய பேரொளியை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். வயஅபல்லாஹு இல்லா அன் யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன், நிராகரிக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய பேரொளியை முழுமைப்படுத்தாமல் இருக்க போவதில்லை. أو كظلمات في بحر لجي يغشاه موج من فوقه موج من فوقه سحاب ظلمات بعضها فوق بعض إذا أخرج يده لم يكد يراها ومن لم يجعل الله له نورا فما له من نور. சூரா 24 வசனம் 40. வழிகேடு என்பது ஒரு இருளுக்கு ஒப்பானதாகும். கடலில் அலைக்கு மேல் அலை, அலைக்கு மேல் அலை, அந்த அலைகளுக்கு மேல் மேகம் என்று இருளுக்கு மேல் இருள் இருக்கிறதே, அதற்கு வழிகேடு ஒப்பானதாகும். தன்னுடைய கரத்தை அவள் எவ்வளவு தூரம் நீட்டினாலும் சரி, அந்த இருளிலிருந்து அவன் ஒளி பெறவே முடியாது. வமல்லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர், அல்லாஹ் யாருக்கு பேரொளியை ஆக்கவில்லையோ அவரால் பிரகாசத்தை பெறவே முடியாது. وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين. சூரா 61 வசனம் 6. வைது கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களிடத்தில் இப்படி சொன்னார்கள். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதிய்ய மினத் தௌராத், எனக்கு முன்பு வழங்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராகவே நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். வ முபஷ்ஷிரன் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் வரக்கூடிய அஹ்மத் என்று சொல்லப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதத்துவத்தை சுபச்செய்தி சொல்லக்கூடியவராகவுமே நான் வந்திருக்கிறேன். ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத்தி காலு ஹாதா சிஹ்ரு முபீன், அவர்களிடத்திலே தெளிவான அத்தாட்சி வந்தபோதும் அவர்கள் சொன்னார்கள் இது பகிரங்கமான சூனியமாகும் என்பதாகவே இஸ்ரவேலர்கள் சொல்லிவிட்டார்கள். ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. சூரா 2 வசனம் 129. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயாக. யத்லூ அலைஹிம் ஆயாத்திக், உன்னுடைய வேதத்தை அவர்களிடத்திலே ஓதி காட்டுவதற்கு. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவதற்கு. வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்புவாயாக. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக நீ கண்ணியம் உள்ளவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறாய். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய் ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون.
إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون. சூரா 49 வசனம் 2 முதல் 4 வரை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுகும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்கள் தங்களுக்கு மத்தியில் சப்தமிட்டுக் கொள்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தமிடாதீர்கள். அப்படி நீங்கள் சப்தமிட்டால் நீங்களே அறியாத வகையில் உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்கிறார்களோ, உலாயிகல் லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை இறை எச்சத்தை கொண்டு சோதிக்கிறான். லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு தூரத்திலிருந்தே சப்தமிட்டு அழைக்கிறார்களோ, அவர்கள் அறிவற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நுபுவத்தினுடைய மகத்துவம், இது சம்பந்தமாக அல்லாஹ் மக்களுக்கு என்னவெல்லாம் சொல்கிறான் என்கின்ற அடிப்படையிலான வசனங்கள் தான் துவக்கப்பட்டது. இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு கையேடாக இது பிரிண்ட் செய்யப்பட்டு வெளியே கொடுக்கப்படுகிறது. இந்த திருக்குர்ஆன் வசனம் அதனுடைய பொருளோடு அது வெளியே தேவைப்படக்கூடியவர்கள் வாங்கிக்கிங்க. சில வசனங்கள் நம்ம மேலிருந்த வாரியாக படிச்சுட்டு போயிருந்தாலும் ஒரு சில வசனங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, வலவ் அன்னஹும் யظلمு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தனியா நம்ம அமர்ந்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு தூரம் நமக்கு தேவை என்பது நமக்கு புரியும். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் அறியாமையின் காரணத்தினால் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்டு நபியே உம்மிடத்தில் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லுங்க. வஸ்தக்ஃபர் லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அவர்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி நபியே நீர் இஸ்திக்ஃபார் செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் செஞ்ச பாவத்துக்கு? நாம செய்த பாவத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல செலவாத்து சொல்லும் போது இந்த வசனத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். சில வசனங்களை நம்ம உட்கார்ந்து அந்த வசனத்தை ஒண்ணுக்கு 2-3 தடவை நம்ம திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாண்பை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல செலவாத்து சொல்லும் போது அந்த உணர்வே மாறி போயிடும். அதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில வசனங்களை நாம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போம். இன்னக லஅலா குலுகின் அதீம் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், இந்த மாதிரியான சில வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லா வசனங்களையும் நாம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யார் உங்களிடத்திலே பையத்து செய்தார்களோ அவர்கள் என்னிடத்தில் பையத்தை செய்தது போன்று. இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்திலே யார் பையத்து செய்தார்களோ அவர்கள் என்னிடத்தில் பையத்து செய்ததை போன்று யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களின் கை மீது என்னுடைய கை இருக்குன்னு சொல்றான். ஆனா கை யாரோட கை இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைதான். அவங்களுடைய கை மீது கரம் வைத்து தான் இவர்கள் பையத்து செய்யறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களின் கை மீது இருந்தது அல்லாஹ்வுடைய கை என்பதாக சொல்றான். இப்போ இந்த வசனங்கள்லாம் இருக்குது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வதோடு இந்த மஜ்லிஸை நாளை மறுமையினுடைய சாட்சியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் அவர்களுடைய துஆவை பெறுவதற்கும் அவர்களுடைய சபைகளில் அமரக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கும் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் காரணமாக ஆக்கி தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.